ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விவி ஃப்ளோரைட் ஐ சாங் சீசன் 1 எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். போன எபிசோடு கொஞ்சம் குழப்பமாவும் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாவும் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்க போகுது. அதனால எல்லாருமே தயாரா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல மாச்சு மட்டும் இப்ப நான் காட்டுற ஃபுட்டேஜ் ஃபியூச்சர் வருது. ஐக்காவை இறந்த அப்புறம் அவர் மெமோரியலுக்கு மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து பூ கொடுத்து மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் மனுஷங்களும் இனிமே நல்லா பாண்ட் ஆனாங்க. இது கேட்கறதுக்கே நல்லா இருக்கல, ஆனா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால இப்ப நான் சொல்ற கதையை கேட்டல உடனே கிளம்பு, அவரை போய் காப்பாத்தணும்ல. அப்புறம் இப்ப நீ ஒரு அண்டர் கவர்ல போற, அதனால நீ யாருங்கிறது தெரிஞ்சா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இப்ப டிவாவுமே அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க போவ. அவளுமே இப்போ அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து ஐக்காவை காப்பாத்துறா. அந்த சான்சஸ் பண்ணிட்டு மாச்சு மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த டெரரிஸ்ட் கும்பலோட தலைமை கிட்ட சொல்ல, என்னது ஒரு செக்யூரிட்டியே உங்களுக்கு தடுத்துச்சா அப்படின்னா கண்டிப்பா ஒன்னு மிஸ் பண்ணிருப்போம். காக்கிடானி, நான் வர வரைக்கும் நீ தான் தலைமை எடுத்துக்கணும். என்னோட பிளான் படி கரெக்டா போ. இது கேட்ட அந்த காக்கிடானுமே நானுமே வரேன்னு சொல்ல, அவரோட எதுவுமே இல்ல, உனக்கு அந்த இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாங்க இப்ப சண்டை போட போறது ஒரு செக்யூரிட்டியை, அதனால என்னோட வேலையை இப்ப நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே கொஞ்சம் பேர் கூப்பிட்டு அந்த அழிக்க கிளம்புறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. டிவாவுமே மாச்சு மோட்டு கிட்ட சரி அந்த டெரரிஸ்ட் கும்பலான டோக்கி யாருன்னு கேட்க, மாச்சு மட்டும் நீ சொன்னதுதான் அவங்க ஒரு டெரரிஸ்ட் கும்பல், அவங்களுக்கு ஏன்னா பிடிக்காது, அதனால அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்க வைக்க அவங்க டிவாவை பார்த்துட்டு யார் நீ எப்படி இங்க வந்துன்னு கேட்க, பார்த்தா டிவாவுமே ஒரு சாதாரண செக்யூரிட்டியே தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் தான் தெரியுது மாச்சு மட்டும் அவரோட கிளாஸ் ஹேக் பண்ணி இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கானு. டிவாவும் நான் மட்டும் தான் இங்க மிச்சம் இருக்கேன், மத்த எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட நைக்காவுமே அப்படின்னா எவஞ்சன்சி ஆச்சு, யாராச்சும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்க. மாச்சு மட்டும் நடுவில் வந்துட்டு பதறாதீங்க இங்க பாருங்க மிஸ்டர் பொலிட்டிஷியன், உங்களுக்கு நேரம் இல்ல, எங்களுக்குமே நேரம் இல்ல. டிவா, எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல ஐக்காவோட டெட் பாடி இந்த பில்டிங் கீழே தான் இருந்துச்சு. டிவாவும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, மாச்சு மட்டும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா அந்த டோக் டேரஸ் உங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்க இந்த மொத்த பில்டிங்குமே செதற விட்டுட்டாங்க. ஒன்னு சுத்தி பாரு, இந்த பில்டிங் தான் ஐக்காவோட ஒர்க் ஸ்பேஸ். ஐக்காவோட இந்த பில்டிங்கையும் சேர்த்து ஒரே கல்லில் 2 மாகாண சிதறடிக்க போறாங்க. அந்த டெரரிஸ்ட் கும்பல் ஐக்காவையும் கொண்டு அவருடைய இண்டஸ்ட்ரியும் கொண்டு எல்லாத்தையும் மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா எதிர்காலத்துல அவரோட சாவை வளர்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுதான் இப்ப நம்மளோட மிஷன். இந்த டோக் இந்த பில்டிங்கை சிதறடிக்கிறதுக்குள்ள ஐக்காவை பத்திரமா இங்க காப்பாத்தி கூட்டு போய் ஆகணும். அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க எஸ்கேப் யூஸ் பண்ணி இங்க ஓடி போயிடலாம்பா. ஆனா இப்ப இவங்க 2 பேர் பேசுறது ஐக்காவை கேட்கல. அவருமே என்னாச்சு ஃப்ரீ சைட்ட, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அப்புறம் என்ன கர்மம் அப்படின்னு கேட்க, டிவாவும் இந்த பில்டிங் வெடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க எக்ஸைட் யூஸ் பண்ணி இங்க தப்பிச்சு போயிடலாம். இதுக்கிட்ட ஐக்காவோ என்னது இந்த பில்டிங் வெடிக்க போதா என்ன சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்குள்ள பார்த்தா டோக் அந்த டெரரிஸ்ட் கும்பல் வந்துட்டு ஒரு இடத்துலயும் பாம்பை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நைக்காவும் டிவாவும் அங்க தப்பிச்சு ஓட பார்த்தா அங்க காட்சி இருக்கா. டிவா அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் தப்பிக்க வச்சிட்டு இருக்கா. ஆனா டிவாக்கு எந்த வித காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதனால அவர் தத்தளிச்சுட்டு இருக்க. இதை பார்த்து மாச்சு மட்டும் நீ ஒன்னு அடிக்கிறதுக்கு இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளீனிங் பாட்டை வச்சுட்டு டிவாக்கு ஹெல்ப் பண்றான். இப்போ போற வழியில மாச்சு மட்டும் டிவாவோட உடம்புக்குள்ள அந்த காம்பேட் டேட்டாவை என்டர் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து டிவாவும் அவனை செவிட்டு அடிக்கிறா. மாச்சு மட்டும் எதுக்காக பயப்படுற, உன்னை ஒன்னும் பண்ணாதது, நீ இதை யூஸ் பண்ண உன்னால பாட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, டிவாவும் ஆமான்னு சொல்ல, மாச்சு மட்டும் ஆனா அவர் காப்பாத்துறது தானே இப்ப முக்கியம், அது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோமே. பின்னாடி ஐக்காவோ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு காப்பாத்து வரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. டிவாவோ முதல்ல எனக்கு எல்லாம் உண்மையா சொல்லிருக்கணும், ஆனா நீ எல்லாத்தையும் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லிட்டு இருக்க, இப்படி பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, மாச்சு மட்டும் அதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா நான் உன்னை நம்பல. உன்னை ஒரு சாதாரண கண்ணு வச்சு சுட்டாலே உன்னால நடக்க முடியாம போயிடும். உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது, அதனால உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். இப்போ இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க. பார்த்தா அங்க டோக்கு வந்துட்டாங்க. அவங்களுமே ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ண அந்த வித்தியாசமான புல்லட் டிவா மேல பட அவளுக்கு ஃபுல்லாவே அடிக்க ஆரம்பிக்குது. அதுல டிவாவுமே கொலாப்ஸ் ஆகி விழ. இதை பார்த்து மாச்சு மட்டும் என்னது அது ஒரு லாஜிக்கல் புல்லட்டா, அந்த டெரரிஸ்ட் ஸ்குவாடோட ஹெட்டுமே யார் நினைச்சு பார்த்தா உங்ககிட்ட ஒரு சரியான ஃபயர் வால் கூட இல்ல, உன்னை ஈஸியா வலிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வைக்காவும் எதுக்காக என்ன தேடி வந்துட்டு இருக்கீங்க, எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்க, அந்த ஹெட்டுமே நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது, நாங்க எங்களோட கோரிக்கையை உங்ககிட்ட திருப்பி அமைச்சிட்டு இருந்தோம், ஆனா எங்களோட வார்னிங்க நீ மதிக்கவே இல்ல. மனுஷங்களையே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நடக்க போற ஆபத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு அதை பத்தி சொல்லி புரியலாம், எங்களுக்கு வேற வழி கிடையாது, உன்னோட கதையை நாங்க முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு அவனும் புல்லட் ஃபயர் பண்ண அது ஐக்காவ மேல பட்டு அவருமே இறந்து போறாரு. அடுத்ததா கீழே இருக்க டிவா மேலேயும் சுட அவ தலையில அந்த புல்லட்டுமே இறங்குது. அவரு ஸ்குவாட் கிட்ட எங்களோட மிஷின் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன கேட்க, அவங்களுமே நாங்க எல்லா பம்பும் செட் பண்ணிட்டோம், எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அங்க இருக்க ஸ்குவாட் மெம்பருமே டைம் செட் பண்ணலான்னு போவ அங்க என்னமோ எரர் அடிக்குது. பார்த்தா ஃபுல்லாவே எல்லாமே ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு. அந்த கமாண்டருமே வெளியே போலான்னு பார்க்க எல்லாமே லாக்ல இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அவங்க போட்டிருந்த காகல்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே மாச்சு மட்டும் ஹேக் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான இமேஜ் காட்டியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அவங்களுமே சேஃபா தான் இருக்காங்க. மாச்சு மட்டும் உனக்கு இருக்க வைரஸை என்ன இப்ப சரி பண்ற சொல்லிட்டு அவனுமே சரி பண்றான். ஐக்காவும் புரியாம அங்க நீ என்ன பண்ணன்னு கேட்க, மாச்சு மட்டும் அவனோட காகல்ஸ் நான் டேம்பர் பண்ணிட்டேன், அவனுக்கு ஃபேக்கான இமேஜ் நான் லோட் பண்ண, அதனால அதை நம்பிட்டு அவனுங்களும் போயிட்டானுங்க. இப்ப நம்ம எங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு சொல்ல பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாச்சு மட்டும் அது வெடிச்சு அவனுக்குமே டேமேஜ் வரும் தெரிஞ்சு வெடிச்சு வந்திருக்கானு. அவனுக்கு பைத்தியமான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கமெண்டர் கூட இருந்தவன் அதே டைம் அந்த கமெண்டர் வந்துட்டு உன்னோட மாஸ்க் ரிமூவ் பண்ணு, அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அவனுமே தன்னோட மாஸ்கை வெளியே எடுக்கிறான். இதை பார்த்து அங்க இருக்கிறவனுமே ஐக்காவா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு கண்ணை பாயிண்ட் பண்ண, மாச்சு மட்டும் டிவா இப்ப நம்ம வெடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்க இருக்க எல்லா பொம்முமே வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல சீலிங்க கீழே விழ அவங்களுமே டோக் எடுத்து தப்பிக்கிறாங்க. ஐக்காவும் இங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்க, மாச்சு மட்டும் கவலைப்படாத,
கொஞ்சம் பாவம் மட்டும் வெடிக்க வச்ச, அதனால இப்ப நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, இந்த டைம் யூஸ் பண்ணி இங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்றான். டிவாவும் சரி வெளியே தப்பிக்கலாம் சொல்லிட்டு போக பார்த்தா அங்க மேல இருந்து சீலிங்க கீழே விழ, கீழே இருக்க இடத்துல அங்க டோக்கு சேர்ந்தவ இருக்கான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்டா அவனை டிவா காப்பாத்துறா. அந்த டோக்குமே கண்ண திறந்து பார்க்க பார்த்தா டிவாவுமே அங்க மேல வந்து சீலிங்க தான் புடிச்சுக்கிட்டு அவ அடிபட்டு கிடக்குறா. ஆனாலுமே அந்த கெட்டுக்காவா இல்ல நீ ஒரு நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கண்ணை பாயிண்ட் பண்றான். ஆனா அடிபடத்துல அவனுமே அங்கேயும் வாங்கி விழறான். இதை பார்த்து மாசம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, நம்மளோட ஒரே மிஷின் இங்க இருக்காரு ஹைக்காவா, அவரை காப்பாத்துறது மட்டும் தான். டிவாவும் உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட ஒரே மிஷின் என்னோட பாட்டு மூலியமா இங்க இருக்க மனுஷங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதனால என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தர எப்படி நல்லா சாகப்பட முடியும். மாச்ச மட்டும் அப்போ நீ பாடுறத ஒரு நாள் வந்து கேப்பா நினைச்சிட்டு இருக்கியா, நீனா ஒரு முட்டாளா. ஹீபோ இந்த டைம்ல அந்த டோக்கு உள்ள வந்து ஃபயர் பண்றாங்க. இது பார்த்து ஐக்காவோ இது எல்லாமே ஏன் தப்பு தான், நேமே வச்சுக்கிட்டு எனக்கு நிறைய ஓட்டு வரும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஏஐ பத்தியும் அதுங்களை பத்தியும் சுத்தமா கவலையே கிடையாது. மாச்ச மட்டும் இதை பார்த்துட்டு டிவா கிட்ட ப்ரொஃபசர் உண்மையில நம்பிக்கை வச்சுட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாரு, அது அவரோட தப்பு தான். என்கிட்ட அந்த ஸ்டேஜ்ல ஒரு கேள்வி கேட்டல, எதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்தோன்னு. ஏன்னா ஃபியூச்சர்ல உன்னோட பாடி மட்டும் தான் 100 வருஷம் கழிச்சுமே அங்க இருக்கு. இன்னைக்கு டேட்ல இருக்க எல்லா ஏஐயுமே கண்டிப்பா 100 வருஷத்துக்குள்ள அழிக்கப்படும். ஆனா நீ மட்டும் தான் 100 வருஷம் கழிச்சுமே இருந்த. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அவர் சூஸ் பண்ணாரு. முதல் முறையா உருவாக்கப்பட்ட ஆட்டோனமஸ் ஏன்னு சொல்லிட்டு உன்னை ஒரு மியூசியம்ல வச்சிட்டு இருந்தாங்க. ஏஐல மனுஷங்கள் தாக்குறப்ப நீ ஷடோனா இருந்த, அதனால தான் அது ஒன்னும் அஃபெக்ட் பண்ணல. உனக்கு புரியுதா, எதிர்காலத்துல உன்னை ரிமூவ் பண்ணி உன்னை ஒரு மியூசியம்ல அடைச்சிக்க போறாங்க. அந்த இடத்துல தான் உன்னோட மிஷின் முடிய போகுது. மத்தவங்க பாடி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன கோளுக்காக உன்னோட மொத்த மிஷினுமே இந்த மாதிரி நாசமாக்கிறியே, என்னால இதை நம்பவே முடியல. இந்த மாதிரி பழங்காலத்தையே எல்லாம் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு டிடிவாவும் என்னோட மிஷினை ஒரு சாதாரண கோல்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மியூசியம் தான் என்னோட எண்ணம் இருந்தா எனக்கு என்ன, என்னோட மிஷின் எப்ப முடியுதோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது எனக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லா ஏஐக்குமே தான். நாங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறங்கிறது கணக்கு கிடையாது, நாங்க எப்படி வேலை செய்யறங்கிறது தான் கணக்கு. எங்களோட மிஷினை நிறைவேற்றத்துக்கு நாங்க நேர்மையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். நீ ஒரு அட்வான்ஸ் சூப்பர் ஏன்னு சொல்ற, ஆனா உன்னோட மிஷினோட முக்கியத்துவத்தை பத்தி உனக்கு புரிய மாட்டேங்குதுல அப்படின்னு சொல்லிட்டு டிவாவுமே தான் மேல வந்த செவரை தூக்கி போடுறா. இதை ஐக்காவை பார்த்து ஷாக்ல இருக்க டிவாவோ எழுந்துருங்க, நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க பொழைச்சி நான் பாடுறதை கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஐக்காவுக்கு இவதான் டிவாங்கிறது ஞாபகம் வருது. அப்படி இந்த சைடு பார்த்தா அந்த டெரரிஸ்டுமே இவங்க போற வழியில மறைச்சிக்கிட்டு சுட்டுட்டு இருக்காங்க. அவளுமே ஃபியூச்சர்ல அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த பில்டிங் எந்த சைடு விழுமோ கால்குலேட் பண்ணிட்டு அந்த சைடு போலான்றா. அவளும் மாச்ச மோட்டோ கிட்ட இந்த பில்டிங்கை நான் செதறடிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதை பார்த்து மாச்ச மோட்டோ உனக்கு என்ன பைத்தியமா இல்ல ஏதாச்சும் உடஞ்சு போச்சா இப்படி பேசிக்கிட்டு இருக்க. டிவாவும் அந்த பில்டிங்ல யாருமே கிடையாது, ஆள் நடமாட்டமே கிடையாது, அதனால அதை வெடிக்க வச்சா நமக்கு கரெக்டா இருக்கும். உன்னால அந்த எக்ஸ்ப்ளோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கேட்க மாச்ச மோட்டோ என்னால முடியும், ஆனா நீ பேசுறது பைத்தியக்காரத்தனம். டிவாவோ உன்னோட மிஷின் சரி என்னோட மிஷினும் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து முடிக்க போறேன். இப்போ மாச்ச மோட்டோ அங்க லாக் பண்ண கேட்டு திறந்து விட அதே டைம் அந்த செட் பண்ண பாம்போட டைமுமே 2 நிமிஷத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த டாப் மெம்பர்ஸுமே அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்காங்க. அதே டைம் டிவாவும் அவங்கள டாப் ஃப்ளோர் கூட்டு போக அவனும் மாச்ச மோட்டோ கிட்ட கேட்க மாச்ச மோட்டோ நடக்கிறது திறந்துட்டேன் அவங்க ஓடி போயிட்டாங்க. சரி இதை தூக்கி போடாம இருமா அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த கவுண்டர் முடிய அந்த மொத்த பாவமே பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல அந்த பில்டிங் பக்கத்து பில்டிங்ல சரிஞ்சு விழ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு டிவாவுமே அவங்களை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவளுமே நுழையில ஹைக்காவை காப்பாத்தி அவளுமே அங்கிருந்து தப்பிச்சு விடுறா. இப்போ எல்லாம் முடிஞ்சு போனப்பறம் வழக்கம் போல போலீஸ் வந்து எல்லா கதையும் முடிச்சிடுறாங்க. ஐக்காவும் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. மாச்சு மட்டும் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஐக்காவா, உங்களுக்கு தான் ஏஐ பத்தி கவலை கிடையாது. நான் உன்னை இந்த விளையாட்டுத்தனமா சொல்ல, நிஜமாலே ஏஐ பத்தி கவலைப்படாதீங்க, அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. அப்புறம் தயவு செஞ்சு செதுக்கெல்லாம் போகாதப்பா, ஒன்னு எங்களால திருப்பி எல்லாம் காப்பாற்ற முடியாது. இப்ப டிவாவும் மாச்சு மட்டும் அங்க கிளம்ப இது பார்த்து ஐக்காவும் நம்ம எவ்வளவு நாள் வாழ்றங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றங்கிறது தான் முக்கியம் இல்ல. மாச்சு மட்டும் நம்மளோட மிஷினை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம், ஐக்காவையும் காப்பாத்தியாச்சு, அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியாச்சு. டிவாவும் அப்ப அந்த ஏஐ நேமிங் ஆக்ட வராம தடுத்துட்டோம் அப்படின்னு கேட்க மாச்சு மட்டும் கவலைப்படாத, சாதாரண ஓட்டுக்கு தான் அவன் நேமிங் ஆக்ட வர வைக்கணும்னு நினைச்சான். இப்ப அவன் உயிரை போகும்போது தெரிஞ்சதுல, அதனால கண்டிப்பா அதை செய்யவே மாட்டான். இப்ப அந்த கதை விட இப்ப நீ பண்ணது ஒரு பெரிய முட்டாள்தனம், அதுல ஏதாச்சும் ஒண்ணு தப்பா நடந்தாலும் உன் உயிரே போயிருக்கும். நம்மள மாதிரி ஏக்கு எந்த உயிரும் கிடையாது, ஆனா உன்னோட பாடி நோய்க்கு போயிருந்தா நான் என்ன பண்ணுவேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மாச்ச மட்டும் அங்க தெரியுது அந்த பில்டிங், அது என்னன்னு தெரியுதா கேட்க டிவாவோ அது நியாலாண்டுமே தெரியும், அதோட பேரு அயாஷிக்கு. மாச்ச மட்டும் ஆமா அந்த அயாஷிக்கு தான் ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டவர், எங்க மாதிரி ஏ யூஸ் பண்ற ஒரே ஒரு கம்யூனிகேஷன் டவர் அதுதான். அதை மெயின்டைன்ஸ் பண்றது ஓசிச்சு, அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தல. ஆனா 100 வருஷத்துல அந்த டாப் கூட தெரியாத அளவுக்கு மேகங்கள் மறைச்சு அது அந்த அளவுக்கு பெருசா மாறப்போகுது. இது ஒரு சிம்பிள்னு நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா இந்த டவர் எவ்வளவு பெருசாவதோ அந்த அளவுக்கு ஏ எவ்வளவு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டிவா இப்போ நான் உன்னை நம்ப போறேன், அந்த கம்யூனிகேஷன் டவர் வளராம இருக்கிறதுக்கும் இந்த போர் நடக்காம இருக்கிறதுக்கும் உன்னோட உதவி எனக்கு தேவை. ஹாப்பியும் டிவா என்னோட மிஷின் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்றா. அந்த பில்டிங் சேதரமாச்சே, அதுக்கு ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்க மாச்சு மட்டும் என்னோட எதிர்காலத்திலயும் அந்த பில்டிங் அழிஞ்சுதான் போவோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மளோட மிஷின் தவிர்த்து எந்த எதிர்காலத்தையும் நம்ம மாத்தக்கூடாது. டிவாவோ அந்த ஃபியூச்சர் நியூஸை பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பிளைட் சத்தம் கேக்குது. இப்போ அவளை யார் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அது நம்ம மாச்சு மட்டும் அங்க இருக்க ஒரு கிரேனை கண்ட்ரோல் எடுத்துட்டு டிவா இது நம்ம பண்ண வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தேவையில்லாம ஹிஸ்டரியை நம்ம இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாதுன்னு. நீ சொன்னதுன்னு நம்மளோட மிஷனுக்காக நியாயமா வேலை செய்யணும்னு சொன்னல, அதுதான் நானும் சொல்றேன், உன்னோட பர்சனல் ரீசனுக்காக ஹிஸ்டரியை மாத்தக்கூடாது. இப்போ டிவாவுமே ஒரு ஏர்போர்ட் நோக்கி தவழ்ந்து போய்கிட்டு இருக்கா. அந்த ஃபியூச்சர் நியூஸ் பக்கத்தை பார்த்துட்டு இருக்க, அது ஓரத்துல ஒரு ஃபிளைட் எக்ஸ்ப்ளோஷன் போட்டிருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் நியூஸை டிவா இன்னும் அரேஞ்ச் பண்ணி பாக்குறா. அதுல வந்து பேசஞ்சர் நேம்ல மோமோகாவுமே இருக்கா, மேல பார்த்தா மோமோகாவுமே இருக்கா.
அந்த இன்ஜினுமே எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்ட அந்த ஃபிளைட்டுமே வெடிச்சு வானத்துல செதறுது. மாச்ச மட்டும் டிவா இதுதான் உன்னோட 100 வருஷம் பயணமா இருக்க போகுது. இந்த பயணத்துல உன்னோட பர்சனல் ரீசனுக்காகவும் வேற எந்த ஆக்சிடென்ட்டையும் நம்ம மாத்த போறது இல்ல. நம்ம இப்ப பண்றது எல்லாமே ஏயோட எவல்யூஷனை தடுத்து எதிர்காலத்துல நடக்க போற தடுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த இடத்துல தான் உன்னோட 100 வருஷம் பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல இப்ப டிவாவோட கண்ணை கட்ட அந்த மழை நீர் அவ கண்ணில் பட அது ஒரு கண்ணீர் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.